சார் வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. எனது பேர் சுவாமிநாதன். இவ்வளோ ஆண்டு காலமா வந்து பாத்தீங்கன்னா மாணவர் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு இயக்கத்தை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அத ஒரு கட்சியா அனௌன்ஸ் பண்ண போறதா ஒரு அத பத்தி சொல்லுங்க. எதோட தாக்கத்தினால இது? கடந்த 2006 முதல் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எழும் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள், மொழி இனம் சார்ந்த பிரச்சனை, சாதிய மதம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக மாணவர் கூட்டமைப்பு இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை பொது அரசியல் நீரோட்டத்தோடு கலக்கும் விதமாக நாங்கள் தொடர்ச்சியாக போராடினு இருக்கோம். இந்த அமைப்பின் மூலமாக இங்க மாணவர்களுடைய வளர்ச்சி சார்ந்த பல்வேறு பணிகளை எங்களுடைய அமைப்பு செஞ்சிருக்கு. அதே மாதிரி இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு, குறிப்பா காவலர் தேர்வாக இருக்கட்டும், எல்டிசி யூடிசி போன்ற தேர்வாக இருக்கட்டும், கோஆபரேட்டிவ் எக்ஸாமா இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு தேர்வுகளில் நடந்த குளறுபடிகளுக்கு எதிராக சட்டமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தியது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் நாங்கள் களமாடி இருக்கோம். இன்னும் ஊர்காவல் படை தேர்வில் நடந்த தேர்வு குளறுபடிகள் போன்ற விஷயங்களை எடுத்து இன்னை வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு நீதி கிடைக்காம, தீர்வு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கு. சட்ட போராட்டம் நடத்தியிருக்கோம். இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாம இப்போ அயல்நாடு சென்று மாணவர்கள் கல்வி கற்பது, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையிலான திட்டத்தை கொண்டு வருவது போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு நாங்கள் முன்னோடி இயக்கமாக இருந்து செயல்பட்டிருக்கோம். இன்னைக்கு இப்ப புதுச்சேரி மாநிலத்துல கடந்த 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து சமூக பணியில பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இன்னைக்கு ஒரு புதிய அரசியல் கட்சியாக இந்த இயக்கத்தை உருவாக்குனா மேலும் மேற்கொண்டு மக்களுக்கு பல்வேறு பணிகளை செய்யலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இன்னைக்கு இந்த அரசியல் கட்சியை உருவாக்குவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கோம். சார் இப்போ பாத்தீங்கன்னா 20 ஆண்டு காலமா நீங்க இந்த பயணத்துல இருக்கீங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆளும் கட்சியா இருக்கலாம், இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியா இருக்கலாம், எல்லாமே நீங்க டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. அதுல உங்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது முன்னாடி இருந்தவங்களும் சரி, இப்ப இருக்கவங்களும் சரி, சரியா எதுவும் உங்களுடைய விஷயங்களை காது கொடுத்து வாங்கல அப்படின்ற மாதிரி இல்ல, பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அரசியல்ல நாளுக்கு நாள் இது ஒரு கார்பரேட் பாலிடிக்ஸ்ன்ற மாதிரி மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் மக்களுக்காக வீதியில் நின்று போராடிய தலைவர்கள் அரசியலுக்கு வருவாங்க, அவங்க அதிகாரத்துக்கு வருவாங்க, மக்களோட பிரச்சனையை தொடர்ச்சியா பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்துல நிலவு இருக்கு. அப்ப பணம் இருக்கவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு போகும்போது அந்த அதிகாரத்தை அமரக்கூடியவர்கள் மக்களுக்கான தேவையை செய்யலையோ என்ற ஒரு ஏக்கம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தொடர்ச்சியா புதுச்சேரி மாநிலத்துல பல்வேறு பிரச்சனைகள் இந்த கடந்த 5 ஆண்டு காலமாக மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை மிக கொடுமையான பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையை சொன்னாலும் அந்த பிரச்சனைக்கு ஆளக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இல்ல ஆளும் அரசாங்க தளத்துல இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், ஆட்சியாளர்களா ஆளக்கூடிய அரசா இருக்கட்டும், இல்ல எதிர்கட்சியா இருக்கட்டும், இன்னைக்கு முழுமையாக மக்களுக்காக பணி செய்யல, மக்களுக்காக குரல் கொடுக்கல, கேள்வி கேட்கல அப்படின்ற ஒரு வருத்தம் மனதை உறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த விஷயத்த கலைக்கணும். இன்னைக்கு என்னன்னா, அப்ப அது இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, கொள்கை சார்ந்த கருத்தியல் சார்ந்த மக்களுடைய வாழ்வியலை உணர்ந்தவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போலையோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. அப்ப சட்டமன்றத்திற்கு கொள்கை சார்ந்த கருத்தியல் சார்ந்த மக்களுடைய ஏழ்மை நிலையை உணர்ந்த மக்களுக்காக களமாடக்கூடிய தோழர்களை நம்ம சட்டமன்றத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்ற நோக்கம் தான் இன்னைக்கு நாங்க இந்த புதிய அரசியல் கட்சி உருவாவதற்கான மிகப்பெரிய நோக்கமாக பார்க்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா சமீப இந்த 5 ஆண்டு காலம் தான் உங்களை இந்த புதுசா கட்சி துவங்க காரணமா இருந்துச்சா, இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு? இல்ல, நாங்க 2016லயே எங்களுடைய அமைப்பு அரசியல் கட்சியாக மாறுகிறது அப்படின்ற ஒரு கருத்தியலை பொதுத்தளங்கள்ல பல்வேறு பத்திரிகை செய்திகள்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க அந்த அரசியல் கட்சி உருவாக்கும் அளவிற்கு பக்குவப்பட்டிருக்கிறோமான்றத நாங்க பரிசோதனை செய்து அதை கட்டமைக்கணும் அப்படின்றதுனால நாங்க 2018ல இந்த கட்சி முடிவு செய்தோம். கட்சியை கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு 2010லயும் 18லயும் அந்த அதை நாங்கள் எடுத்த முயற்சி தோல்வி அடைந்த காரணத்தினால் இன்னைக்கு 2026ல புதிய அரசியல் கட்சியை உருவாக்கும். அப்படி பார்த்தா இப்ப இருக்கிற எதிர்கட்சி அந்த நேரத்துல உங்களுக்கு நீங்க கட்சி ஆரம்பிக்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இல்ல, ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குறதுன்றது ஒரு ஜனநாயக உரிமை. பல்வேறு அரசியல் கட்சிகள் உருவாகணும். இந்த மண்ணில் பல்வேறு தலைவர்கள் உருவாகணும், மக்களுக்கான பிரச்சனையை பேசணும். இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆதரவு என்பது இங்க தேவையில்லாத ஒரு விஷயம். மக்களுக்கான பிரச்சனையா, மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்,
அதை வந்து அதற்கு தீர்வு காணக்கூடிய வழிகளை காணுவதற்கு நம்ம வந்து கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையை வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சியில தான் சேரணும்னு சொன்னா, அப்படி அந்த கட்சியில சேரும்போது அந்த கட்சியுடைய செயல்பாடுகள், அங்க இருக்கக்கூடிய தலைமைகள் அதை வந்து சரியான சுதந்திரத்தோடு பயணிக்க விடுறாங்களான்றதுன்னா அது வந்து கேள்விக்குறியான விஷயம். இப்ப நான் நினைச்சிருந்தா ஏதோ ஒரு அரசியல் கட்சியில போய் சேரலாம். ஆனா அந்த அரசியல் கட்சியில சேரும்போது அந்த அரசியல் கட்சியுடைய தலைமையுடைய கட்டுப்பாட்டுல அடங்க முடியுமே தவிர, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை போது எழ முடியாது. இன்னைக்கு வந்து புதுச்சேரி மாநிலத்துல ஒப்பந்த அடிப்படையில பணி நியமனம் என்பதே கூடாது அப்படின்றது நாங்க வந்து ஆரம்பத்துல இருந்து நீண்ட போராட்டம். ஆனா சென்ற ஆட்சியில வந்து ஒப்பந்த அடிப்படையில வைக்கப்பட்ட ஆசிரியர்கள் இன்னைக்கு வீதியில வந்து போராண்டுகிறாங்க. கொரோனா நேரத்துல பணியமர்த்தப்பட்ட கொரோனா ஊழியர்கள் வீதியில நின்று போராண்டுகிறாங்க. இங்க இருக்கக்கூடிய கொல்லைப்புறமாக வைக்கப்பட்ட ஊழியர்கள் சொல்லிட்டு ஒரு 10,600 பேர் பணி வந்து பறிபோகும் சூழ்நிலை வந்து புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கொண்டு வந்ததற்கு இங்க இருக்கக்கூடிய அரச நிர்வாகம் தான் காரணம் அப்படின்றது வந்து எங்களுடைய பார்வை. அப்ப அந்த அரச நிர்வாகம்னா நீங்க வந்து புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 3 விதமான ஆட்சி நடக்குது. ஒண்ணு தலைமைச் செயலகம் ஒரு ஆட்சி நடத்துது, ஆளுநர் மாளிகை ஒரு ஆட்சி நடத்துது, மாநில முதலமைச்சர் அது வந்து இந்த கட்சி இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்ல, எல்லா ஆட்சியிலும் இந்த நிலை வந்து தொடருது. அப்ப இந்த மண்ணுல வந்து உண்மையான மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா இது போன்ற நிலை இந்த 3 மக்களால் எடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஆட்சி அமைக்கும் போதுதான் அந்த உரிமையோடு பேசக்கூடிய சூழ்நிலை வரும். இன்னைக்கு காசு இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து எந்த விதத்துல பணம் சம்பாதிக்கிறாங்களோ, பணம் இருந்தா அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அரசியல் கட்சிகள் வந்து அந்த நிலைப்பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப காசு மட்டுமே ஒரு 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 மக்கள் பிரதிநிதியை வந்து முடிவு செய்யும் மூலதனமாக மாறும்போது, பணம் இல்லாதவங்கள ஏன் மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க? இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இங்க ஒரு வெற்றிடம் இருக்கு. இந்த புதுச்சேரி மாநிலத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கு. மக்களுக்காக வேலை செய்யறதுக்கு இங்க வந்து ஒரு அரசியல் கட்சி வரணும்ன்ற ஏக்கம் மக்கள் மத்தியில இருக்கு. இளைஞர்கள் மத்தியில வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர் மத்தியில இருக்கு. இன்னைக்கு மத்திய அரசு வயது தளர்வு தருவதற்கான அதிகாரம் வந்து ஆளுநருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா புதுச்சேரி அரசு அது தர மறுக்குது. இன்னைக்கு தொடர்ச்சியாக நீங்க இந்த மாநிலத்துல நடக்கக்கூடிய எல்லா அரசு பணி நியமனங்களுக்கு எதிராகவும் இளைஞர்கள், பாதிப்படைந்த இளைஞர்கள் நீதிமன்றத்துக்கு போறாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது, ஆசிரியர் பணி நியமனத்துக்கான அறிவிப்பு. இதே தேதியில காவலர் தேர்வு வந்து நடக்குது. அப்ப காவலர் தேர்வுல அட்டன் பண்ணோம்னா ஆசிரியர் பணி நியமனத்துக்கு வருவாங்களான்ற இந்த நிலைகளை கூட கலந்தாலோசிக்காத ஒரு அரசாங்கம்ன்றது வந்து கேள்விக்குறியான அரசாங்கமா இருக்கு. இதை நம்ம வந்து அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போனா அரசு அதை செவிமடிக்கிறது கிடையாது, அதற்கான பதிலை வந்து அரசாங்கம் சொல்றது கிடையாது. அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையை வந்து கலைக்கணும்ன்றது எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். அப்ப இங்க வந்து சாதாரண மக்களுடைய பிரச்சனை, இங்க மனைப்பட்டாக்கள் வழங்கப்பட்டு பல ஆண்டு காலமாகுது. அப்படியே மனைப்பட்டா வழங்கினாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கிறவங்களுக்கு மனைப்பட்டா தர்றது, எந்த கட்சிக்காரவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ அவங்களுக்கு தர்றது. இப்ப இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பொது உடைமையான தன்மை வந்து இங்க இல்ல இந்த மாநிலத்துல. அப்ப பொது உடைமையான தன்மை இல்லைன்னும் போது அந்த பொது உடைமை தன்மையை யார் கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா, அதிகாரத்துக்கு வரும்போது அந்த அதிகாரத்துல அமரும் போது அனைத்து மக்களையும் மக்களா பார்க்கணும், எல்லாமே என்னுடைய மக்கள் பார்க்கணும். இது இந்த கட்சிக்கு ஆதரவானவங்க, இந்த கட்சிக்கு ஆதரவு இல்லாதவங்க, இந்த கட்சியை எதிர்த்தவங்க, இந்த கட்சிக்கு வந்து கூட நின்று கொடி பிடிச்சவங்கன்னு பார்த்து அரசு திட்டங்கள் போகக்கூடாது. ஒட்டுமொத்த மக்களுக்கு சமமான திட்டங்கள் போய் சேரணும். அப்படிப்பட்ட நிலை வந்து இந்த புதுச்சேரி மாநிலத்துல மறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு மேல அந்த மாதிரி நிலையே இல்லை. அப்ப இதனால வந்து மக்கள் வந்து அரசின் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் கூட சமத்துவமா போய் மக்கள் மத்தியில போய் சேரல. அரசாங்கம் என்பது நீ அரசியல் என்பது வெவ்வேறு கட்சி இருக்கலாம். அப்ப நாங்க வந்து ஆட்சிக்கு வரோம்னா எங்களுடைய ஆட்சி அரசாங்கம் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் எல்லா மக்களுக்கும் சமமானதா இருக்கும். குறிப்பா எங்களை எதிர்த்து களமாடக்கூடியவர்களுக்கு உரிமை தரக்கூடிய அரசியலா இருக்கும். அதுதான் ஒரு அரசியல், அரசுடைய ஜனநாயகம். இது வந்து ஒரு அருமையான ஒரு கூட்டாட்சி இந்திய தேசம். இந்த தேசத்துல எல்லா மாநில மக்களும் எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் சமமான உரிமை இருக்கணும். எல்லாம் இங்க சாதி அடிப்படையில பிரிவினை, தலையில பிறந்தவன், தோல்ல பிறந்தவன், தொடையில பிறந்தவன், காலில் பிறந்தவன் பிரிவினையை வச்சு இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பிரிக்கப்படுறாங்க. அந்த பிரிவினையின் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து வஞ்சிக்கப்படுறாங்க. மண்ணின் மைந்தர்கள் தொடர்ச்சியா இந்த மண்ணுல ஒட்டுமொத்தமான உரிமையை வந்து இழந்திருக்கிறாங்க. மண்ணின் மைந்தர்கள் வந்து தங்களுடைய அடையாளங்களை இழந்திருக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள், மக்களுக்காக போராடியவர்கள் இந்த மாநிலத்துல அதிகாரத்திற்கு வராததுனாலதான் இப்படிப்பட்ட நிலை ஏற்படுதுன்ற ஒரு அச்சமோ
இதே நிலை தொடர்ந்தா நாளைக்கு எதிர்காலத்துல இந்த மாநிலம் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை தலைமுறைக்கு வந்து கொடுத்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அப்ப இதை எதிர்த்து வந்து இப்ப களமானனா சாதாரணமா இப்ப நாங்களே அரசியல் கட்சி அறிவிச்சோன்னே இவங்க என்ன காசு இருக்குதா, இவங்க எப்படி கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. காசு இருந்தாதான் கட்சி ஆரம்பிக்கணும்ன்றதை உடைக்கிறதுக்காக தான் நாங்க கட்சி ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு 20 ஆண்டு காலமாக ஒரு வெவ்வேறு பெரிய பெரிய அரசியல் கட்சிகளுக்கு நிகராக மக்களுடைய பிரச்சனை எடுத்து நாங்க பேசியிருக்கோம். எங்களுடைய கண்டனங்களும் கண்டன அறிக்கைகளும் போராட்டங்களும் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் புதுச்சேரி மாநிலத்தில் ஒலித்துக்கிட்டே இருக்கு. அப்ப நாங்க வந்து ஏன் வந்து மக்களுடைய உண்மை உணர்வை வந்து வெளிக்காட்டக்கூடிய நாங்களே ஒரு அரசியல் கட்சியா மாறக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய நோக்கம். நாங்க ஏன் அரசு பிரதிநிதிகளாக மாறக்கூடாது? ஏன்னா அதிகாரம் மட்டும்தான் அனைத்து பூட்டுகளுக்கும் சாவி. இங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து முறையான வந்து நபர்கள்ட்ட இருந்ததுன்னா இப்படி வந்து கூனி குறுகி ஒரு அரசு நடத்தணும்ன்ற அவசியமும் தேவையும் இல்லை. சட்டமன்றத்துக்கு போறவங்களே சட்டமன்றத்துல நான் வந்து மத்தியில் இருக்கிறவங்களை ஆதரிச்சு போனாதான் எங்களால வந்து ஆட்சி நடத்த முடியும்ன்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டாட்சி தேசத்துல அப்படி கிடையாது. கூட்டாட்சி தேசம் என்பது எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை இருக்கணும். என்னுடைய மாநிலத்திற்கான சுயமரியாதை இழந்து நான் செயல்படணுன்றது வந்து வேதனைக்குரிய விஷயம். அப்படி சுயமரியாதை இழந்தவனாக வாழ வேண்டிய தேவையில்லை. நாங்க வந்து எங்களுக்கு மக்களே வாக்களிக்காட்டாலும் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்காவது ஒரு அரசியல் கட்சி வேணும்ன்ற நிலைப்பாட்டில் இந்த அரசியல் கட்சி வந்து நாங்க முடிவு பண்ணிருக்கோம். எந்த ஒரு அரசு இங்க வந்தாலும் அவங்க வந்து குறை சொல்றது என்னன்னா மத்தியில இருந்து எங்களுக்கு எந்த விஷயமும் நடக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தான் முன்வைக்கிறாங்க. இப்ப நீங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்க ஒரு வேலை ஆட்சியை பிடிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கும் அந்த பிரச்சனை வரும் இல்லையா சார்? இப்ப ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வின்ற திட்டம் இன்னைக்கு வந்து ஆதி திராவிட மாணவர்கள் 100% கல்வி திட்டத்தை வந்து பெறாங்க. இந்த கல்வி திட்டம் வந்து இந்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தான். தனியார் அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்த அரசு கொண்டு வந்தது. என்னன்னா தனியார் சுயநிதி கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் தங்களுடைய கல்வியை முழுமையாக படிப்பதற்கு தனியார் சுயநிதி கல்லூரிகளில் இலவசன்ற ஒரு சூழ்நிலை வந்து இப்ப இத வந்து எந்த ஒரு நபரும் எடுக்கல. வந்து நாங்க தான் வந்து முன்னாள் என்ஆர் ஆட்சிய தலைமையில வந்து ஆட்சி இருந்த போது நாங்க வந்து இந்த பிரச்சனைய மதிப்பிற்குரிய அன்றைய இயக்குனர் அன்பழகன் அவர்கிட்ட போயிட்டு இப்படி ஒரு சலுகை வந்து ஒன்றிய அரசு மூலமா இருக்கு, இதையே நீங்க கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லும் போது இயக்குனர் அவர்கள் மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்களை சந்திச்சு இதை சொல்லும் போது ஒரு சிம்பிளா வந்து அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள் இப்ப ஏது பணம் இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்குன்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து நிராகரிச்சாங்க. ஆனா அதற்கு பிறகு வந்த மாண்புமிகு நாராயணசாமி தலைமையிலான ஆட்சியில முதல் சந்திப்பு கூட்டம் நடத்தினாங்க. அதாவது என்னன்னா ஆதி திராவிட மாணவர்களுடைய சங்கங்கள்லாம் அழைச்சி ஒரு சந்திப்பு கூட்டம் சட்டமன்றத்தில் நடந்தது. அந்த சட்டமன்றத்துல எங்க அமைப்பு சார்பா இப்படி ஒரு திட்டம் இருக்கு, நீங்க வந்து இத வந்து தனியார் சுயநிதி கல்லூரியில மட்டும் கொண்டு போகாம இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆதி திராவிட மாணவர்களுக்கும் நமக்கு ஃபண்ட் இருக்கு, நீங்க இதை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இது பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இந்த சலுகை போய் சேரும், நாளைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற கருத்தை முன்வைக்கும் போது அன்று இருந்த மாண்புமிகு அமைச்சர் கந்தசாமி அவர்களும் அன்பு முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு 8 முறை அந்த கோப்புகள் அனுப்புறாங்க. 8 முறை இங்க இருக்கக்கூடிய தலைமைச் செயலமும் ஆளுநர் மாளிகை அதை திருப்பி அனுப்பி இன்னைக்கு வந்து அந்த திட்டம் வந்து இறுதியா ஆட்சி கலைஞர் நேரத்துல வந்து மாண்புமிகு நாராயணசாமி அவர்கள் வந்து ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வின்ற திட்டம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். அயல்நாடு சென்று மாணவர்கள் படிப்பதற்கான கல்வி உதவித்தொகை இன்னைக்கு இப்ப இந்திய நாட்டுல தொடர்ச்சியா நீண்ட ஆண்டு காலமாக மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்த திட்டம் அது. அந்த திட்டம் இருக்கு. ஆனா கர்நாடகத்துக்கு மேல இருக்கக்கூடிய மாநிலங்கள் மட்டுமே அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிற நிலைமை இருந்ததே தவிர தென்னிந்தியாவில் அந்த வெப்சைட்டே ஓப்பன் ஆகாத சூழ்நிலை இருந்தது. இதை நான் மதிப்பிற்குரிய மிகு முன்னாள் அமைச்சராக இருந்த ராஜினாமா செய்த சந்திர பிரியங்கா அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவங்க எடுத்த முயற்சி, அந்த வேகமும் முயற்சியும் இன்னைக்கு அதன் மூலமாக பயன்பெற்று இந்த வருடம் கூட ஒரு 6 மாணவர்கள் அந்த திட்டத்தின் கீழே வந்து தேர்வாயிருக்காங்க. குறிப்பாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குதுன்னு சொல்லும் போது எந்த ஒரு மாணவர்களும் விண்ணப்பிக்காத சூழ்நிலையில என்னுடைய மகனையே அந்த திட்டத்துக்குள்ள விண்ணப்பிக்க வச்சு தேர்வாய் இன்னைக்கு அவர் அயல்நாடுல படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரியான திட்டங்கள் உருவாவதுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் முன் வரணும். ஒன்றிய அரசின் மூலமாக இருக்கக்கூடிய திட்டங்கள் எவ்வளவு திட்டம் இருக்கு, அதை மக்கள் மத்தியில நம்ம எப்பவுமே சொல்றோமா, மக்கள் மூலமா அதை செய்யறோமா அப்படின்னு தெரியல. இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அவங்க வைக்கக்கூடிய பேரு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியவே மாட்டுது. ஏன்னா எல்லாமே வந்து இந்தியில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியல. அப்ப இங்க மாநில அரசு என்ன பண்ணா தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியுற மாதிரி, இங்க இருக்க புதுச்சேரி மக்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுடைய லாங்குவேஜ்ல அந்த பாடத்திட்டங்கள் அந்த திட்டங்களை எடுத்து சேர்க்கும் போது அதன் மூலமா பயன்பெற சூழ்நிலை ஏற்படும்.
ஆனா ஒன்றிய அரசு மத்திய இங்கிருந்து நியமிக்கக்கூடிய ஆளுநர்களையும் இங்க இருக்கக்கூடிய அவங்க நியமிக்கக்கூடிய தலைமைச் செயலர்களை மாநில அரசோடு இணக்கமான சூழ்நிலையில பணி செய்வதற்கான பணியை செய்யணும். ஆனா ஒன்றிய அரசு அப்படி செய்யாம இங்க இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் மற்றும் ஆளுநர் மாளிகை நிர்வாகத்திற்கு வந்து ஒரு வானளாவிய அதிகாரத்தை கொடுத்து மாநில அரசை வந்து ஒடுக்குறாங்க. இது வந்து ஏற்க முடியாதது. இதற்கு எதிராக நான் வந்து அந்த அரசோடு பணிஞ்சு போனாதான் எங்களால ஜெயிக்க முடியும்னு சொன்னா அதை விட அவமான விஷயம் எதுவும் கிடையாது. சுயமரியாதை இழந்து ஒரு மாநிலம் வாழ முடியாது. இன்னைக்கு இந்த புதுச்சேரி மாநிலம் வந்து 1964 தான் கூட இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. இந்தியாவோடு இணைக்கப்பட்ட போது புதுச்சேரி மாநிலத்துக்கு சொல்லிட்டு பல்வேறு சலுகைகளை இந்திய அரசு அறிவித்திருந்தோம். இந்திய அரசு அறிவித்த சலுகைகள் இந்த நாள் வரைக்கும் வந்து வழங்கப்படல. வரி விலக்குல இருந்து மின்விலக்கு வரி விலக்குல இருந்து பல்வேறு சலுகைகளை பிரெஞ்சு அரசாங்கம் நமக்காக கேட்டு பெற்று கொடுத்தாங்க. ஆனா அது போன்ற சலுகைகள் கிடைக்காததுனால அதை கேட்டு பெறுவதற்கான தகுதியான அறிவுள்ள நபர்கள், மண்ணை நேசிக்கக்கூடிய நபர்கள், மண்ணின் மக்களுக்காக போராடக்கூடிய நபர்கள் அதிகாரத்துக்கு வரணும். அப்படி அதிகாரத்துக்கு கொண்டு வரணும்னா அதற்கு ஒரு சரியான கட்டமைப்பு வேணும். அந்த கட்டமைப்பை உருவாக்கணுன்றதுதான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம். இப்போ 8 முறை வந்து கோப்புகள் வந்து திரும்பி அனுப்பப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி வந்து இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுடைய கோப்புகளும் திருப்பி தான் அனுப்புவாங்க. மத்திய அரசுல வந்து இங்க ஆள்ற கட்சிக்கும் மத்திய அரசுக்கும் நிறைய விஷயங்கள்ல எப்போதுமே மாறுபடுது. ஒரு மாநிலத்தை ஆளக்கூடியவர்கள் தன்னுடைய அந்த மக்களுடைய செல்வாக்கு, மக்கள் வந்து எஜமான். அந்த உனக்கு வாக்களித்து உன்னை அதிகாரத்துக்கு அனுப்பக்கூடிய எஜமான். இங்க இருக்கக்கூடிய தலைமைச் செயலராக இருக்கட்டும், ஆளுநராக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் என்னுடைய மக்கள் வரி பணத்தில் ஊதியம் வாங்கக்கூடிய ஊழியர்கள், அவ்வளவுதான். அப்ப அந்த ஊழியர்கள் எங்க மக்களுக்கான மரியாதையை தரணும் இல்லையா? அந்த மரியாதை வந்து தராத போது நான் வந்து என்னுடைய எஜமான்களுக்கு பணி செய்யக்கூடிய நபராக தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, முதலமைச்சரோ, அமைச்சரோ என் மக்களுக்கு தான் நான் விசுவாசமா இருக்கணும், என்னுடைய எஜமானுக்கு தான் நான் விசுவாசமா இருக்கணும்ன்ற சிந்தனையோடு செயல்பட்டு இருந்தா இங்க யாரும் நம்மளை வீழ்த்த முடியாது. அது மத்திய அரசா இருக்கட்டும், எந்த அரசாக இருக்கட்டும், எதிர்த்து போராட முடியும். இதற்கு உதாரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2600 கோடி கல்வியில வந்து புடிச்சு வச்சிருந்தாலும், 2600 கோடி வந்து நான் வந்து மும்மொழி கொள்கைக்கு பிடிச்சி வச்சிருந்தாலும் அதற்கு எதிராக இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இன்னைய வரைக்கும் ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்க. ஆனா இந்த மாநிலத்துல கல்வி நிலையங்கள்ல கல்வி பறி போயிருக்கு. இன்னைக்கு வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டம்னு கொண்டு வந்து மொழியை பதிச்சிருக்கிறீங்க, கல்வியுடைய அறிவுடைய தன்மையை பதிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட குறைந்த சமூகம் உள்ள மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் பெரும்பான்மை சமூகத்துக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கு. இது போன்ற பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் சுமூக தீர்வை காணணும்னா ஆட்சி அதிகாரத்துல உட்காரவங்க தைரியமானவர்களாகவும் துணிச்சலானவர்களாகவும் மக்களை எதிர்த்து மக்களை ஒன்று திரட்டி ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடக்கூடியவங்களா வந்து வேணும். இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிராக தடை விதித்த மத்திய அரசுக்கு எதிராக மக்கள் எழுச்சி ஒன்றே அந்த ஜல்லிக்கட்டை புதுச்சேரி இன்னைக்கு தமிழ்நாடு புதுச்சேரியில திரும்ப கொண்டு வந்தது. அது எப்படி வந்ததுன்னா மக்களுடைய எழுச்சியில வந்தது. இந்த மக்களுடைய எழுச்சியை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல், சாதி மத தலைவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல், இன ரீதியாக மொழி ரீதியாக ஒன்று சேர்ந்து ஒத்துமையா நின்றுதான். அப்படிதான் வந்து மொழிப்போர் வரலாறுல இருந்து இன்னைக்கு எடுத்தீங்கன்னா மக்கள் வந்து தொடர்ச்சியான ஒத்த கருத்தோடு நின்று போராடி பெற்றதுதான். அப்படி போராடக்கூடியவர்கள் அதிகாரத்துக்கு போனா இப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க 30 தொகுதியிலையும் தனித்து வந்து போட்டியிடுறதா வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்துருக்கு. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா வந்து இப்ப திமுகவும் 30 தொகுதியில போட்டியிடுறதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து ஒரு அறிக்கை கொடுத்து காங்கிரஸ் முதலமைச்சர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு இடையில வந்து புதுசா நிறைய கட்சிகளும் இங்க தொடங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாருங்க சார்? நான் வந்து என்னன்னா இப்ப எல்லா அரசியல் கட்சியும் ஒண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா நான் வந்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்துருக்கணும். இப்ப எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை கருத்தியோட இப்ப தேர்தல் அரசியல் வேற, கொள்கை அரசியல் என்பது வேற. இப்ப தேர்தல் அரசியல்ல நாங்க வந்து இப்ப இன்றைய மண்ணுடைய சூழ்நிலை இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாம எப்படி முடிவெடுக்கணும்ன்றத எங்களுடைய கட்சி வந்து அறிவிப்புக்கு பிறகு எங்களுடைய செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம் முடிவு செய்யும். அதை எப்படி நம்ம வந்து அதை முடிவு செய்ய போறோம்னு சொல்லிட்டு இங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் தாங்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு வாக்குக்கு வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறது அவங்களுடைய உரிமை. இப்ப திமுக வந்து 30 தொகுதியில் நிக்க போறேன்னு சொன்னா அது அவங்களுடைய உரிமை. அவங்க ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக வந்து அரசியல் பண்ணுகிறாங்க. அதே போல காங்கிரஸ் வந்து அவங்கதான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னா அது அவங்களோட உரிமை. அது வந்து அவங்களுடைய கூட்டணி அமையும் போது அவங்க யாரோடு ஒன்று சேர்ந்து எந்த தலைமையில ஒரு சில ஒத்த கருத்து உள்ள தலைமையை வந்து நான் ஏத்துன்னு போறேன்னு சொல்லி போலாம்.
அப்படி ஒத்த கருத்துள்ள தலைமை எங்களுக்கு அமைஞ்சதுன்னா நாங்களும் வந்து இப்ப எங்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்கான வழியும் வாய்ப்பும் கிடைச்சதுன்னா நாங்க அதுக்கான பணி செய்வோம். ஆனா 30 தொகுதியிலும் வந்து நம்மளுடைய வேட்பாளரை நிறுத்தி 30 தொகுதியும் கட்சியை பலப்படுத்தி இந்த மாநிலத்தை மீட்டெடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம்ன்றதுனாலதான் நாங்க 30 தொகுதியிலும் போட்டிடுறோம்னு சொல்றோம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கட்சிகளை ஆதரிச்சு போயிருக்கீங்க. இப்ப அவங்களும் உங்களை கூட்டணி கூப்பிட்டா நீங்க கூட்டணிக்கு போறதுக்கான இல்ல இதுதான் நான் சொன்னேன். இது வந்து என்னன்னா, நான் வந்து ஒரு மாணவர் அமைப்பாக இருக்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருந்தது. இந்த மண்ணுல வந்து மக்களுடைய கருத்தியல் ஜெயிக்கணும்னா, என்னுடைய கொள்கை சார்ந்த அரசியல் கட்சிகள் ஜெயிக்கணும்னா நம்ம வந்து இவங்களை ஆதரிக்கணும்னு. முதல்ல வந்து நான் வந்து மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் என்ஆர் அவர்கள் அரசியல் கட்சி அறிவித்த போது அந்த பாராளுமன்ற தேர்தலையும் அவர் சட்டமன்ற தேர்தலையும் மாணவர் கூட்டமைப்பு எந்தவித பலனும் எதிர்பார்க்காமல் ஒரு மாநில கட்சி வந்து இந்த மண்ணுக்கு வரணும் அப்படின்ற சிந்தனையோட அவங்களை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணோம். அதற்கு அடுத்த கட்டமாக வந்து அவங்களோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பிஜேபியுடைய மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி வந்து அரசியல் அவங்க கொண்டு வந்த திட்டங்கள்ல முரண்பட்ட கருத்து, இங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கக்கூடிய திட்டங்கள்லாம் வந்து வரும்போது அதை வந்து எதிர்க்கணும். அப்ப எதிர்க்கணும்னா யாருடைய கரங்களை உயர்த்தணும்னா அன்னைக்கு வந்து காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணி ஆட்சியில கிட்டத்தட்ட கடந்த ஒரு 3 தேர்தலில் வந்து நாங்க அவங்களோட களத்துல வந்து மாணவர் கூட்டணி நின்றுச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியா மாறி இருக்கிறோம். அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு தொகுதியிலும் போட்டியிடுவதற்கான தேவை அங்க இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் மக்கள் பாதிப்பு அடையும் போது அவங்களுக்கான நீதி கேட்டு பெறறதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளே வந்து அரசியல் அதிகாரத்தை போனாதான் நம்மளுடைய விஷயங்கள் நம்ம ஜெயிக்க முடியும், மக்களுக்கான அரசியலை பேச முடியும்ன்ற அப்படி அந்த சிந்தனையில உறுதித்தன்மையோடு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு புதிய அரசியல் கட்சி என்பதை அறிவிக்கணுன்ற முடிவுக்கு வந்திருக்கும். உங்களுடைய அரசியல் வந்து பயணம் தொடங்குது, அது வந்து வெற்றிகரமா இருக்கணும் அப்படின்றத தோழர்களுக்கு நன்றி. உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக எனது கருத்தை எடுத்து செல்ல முன்மொழிந்து இந்த பணியை செய்த உங்கள் அனைவருக்கும் உங்கள் தொலைக்காட்சிக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.